இந்த பைத்தியக்கார பயலுக்கு கல்யாணம் நடக்க கூடாதுன்னு இவ்வளவு நாளா திட்டம் போட்டு வச்சிருந்தேன். இன்னைக்கு எனக்கு தெரியாம எப்படியோ நடந்துருச்சு. என்னையே எதிர்த்து பேசுற அளவுக்கு இந்த வீட்டுக்குள்ள ஒருத்தி வந்திருக்கா. விடமாட்டேன், விடமாட்டேன். வேணும்னா நீ பாரு, இந்த திக்குபாயனையும் அவளையும் பிரிக்காம விடவே மாட்டேன், சத்தியம். எனக்கு வரப்போற மருமகளுக்கு கொடுக்கறதுக்காக இத்தனை நாளா என் தம்பிக்கு தெரியாம இந்த நகையெல்லாம் நான் ஒளிச்சு வச்சிருந்தேன். இப்ப நீ வந்துட்ட. இந்த அம்மா இதெல்லாம் ஜாக்கிரதையா வச்சுக்கோ. இவ்வளவுமா? இது மட்டும் இல்ல, இந்த சாவி குத்தி வச்சுக்கோ. இனிமே எல்லாமே உனக்குதாமா சொந்தம். எந்த காரணத்தை கொண்டும் இந்த சாவி கொத்த மட்டும் என் தம்பிக்கிட்ட கொடுத்துடாதம்மா. அசோக் இப்போ வந்துருவான். ஐயோ, எனக்கு ஒரே கல்யாண அசதி, தூக்கமா வருது. எங்க கூட்டிட்டு போற? உங்க அப்பாவுடைய ரூமுக்கு. அப்பா ரூமுக்கு எதுக்கு? உன் பொண்டாட்டி உனக்காக காத்துக்கிட்டு இருக்கா. அவ ஏன் காத்துட்டு இருக்கா? இன்னைக்கு அவளுக்கு முதல் இரவு. ஐயோ பாவம், இதுக்கு முன்னாடி ராத்திரியா பார்த்தது இல்லையா? எல்லாம் பொண்டாட்டி விவரமா சொல்லுவா, நீ போ. நான் தட்டு முன்னாலேயே எப்படி கதவு திறந்த? எங்க வெளியே வரியா? கையில் என்ன பலகாரமா திம்பமா? ஐயோ, எல்லாம் நகை கீழே கொண்டு போனீங்கன்னா மாமா எடுத்துக்குவாரு. அம்மா இனிமே எல்லா பொருளையும் உங்ககிட்டதான் கொடுக்கணும்னு சொல்லி இருக்காங்க. நீ இதை கொண்டு போய் மாமா கிட்ட கொடுக்க பாத்திய. புரியாத பொண்ணா இருக்கிறிய, போ. இந்த கொடு. இனிமே இதெல்லாம் மாமாக்குதான் சொந்தம். மாமாவுக்கு ஒண்ணு கொடுக்கவே வேணாம். இதெல்லாம் இங்க ஒளிச்சு வச்சிடுறேன். உங்க மாமா பொல்லாதவரா? நல்ல கல்வி காட்டப்போ. எங்க மாமான்னா எனக்கு ஒரே பாத்தியா திக்கு. அங்கெல்லாம் தொடாது. என்ன கூசுதா? இல்ல, பெல்ட்ல போட்ட. பெல்ட்டா? கழுத்துல என்ன பெல்ட்? ஆமா போட்டார, ஸ்டீல் பெல்ட். இன்னும் ஆறல. கல்யாணத்துல நீ மாலை போடும்போது கூட ஒரே வலி. என்ன இது இவ்வளவு பெரிய காயமா இருக்கு? இதெல்லாம் என்ன பெரிய காயம்? இதை விட பெரிய பெரிய தழும்பெல்லாம் உடம்பு பூரா வச்சிருக்கேன். எல்லாம் மாமா கொடுத்ததுதான். எங்களுக்குள்ள இருக்கிற குடுக்கல் வாங்கல்லாம் சொல்லட்டுமா? இவ்வளவுத்துக்கும் வேற ஒருத்தனா இருந்தான்னா செத்து புல்லு முளைச்சு போயிருக்கு. நானா கண்டு கல்யாணம் வரைக்கும் தாங்கினேன். அந்த ஆள் அவ்வளவு பெரிய குடும்பக்காரனா? இன்னும் நான் உனக்கு பாதி கதை கூட சொல்லல. இன்னைக்கு நான் பேசின பேச்சுக்கு நீ மட்டும் இல்லன்னா பல்லு படையெல்லாம் தெரிச்சு போயிருக்கேன். நீ இருந்ததுனாலதான் என்ன அடிக்க முட்டாரு. நீ அப்பவும் என் கூட இருந்தானே எனக்கும் தைரியமா இருக்கும். நீ என்னை விட்டு போயிட மாட்டிய. மாட்டேன்னு தான் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன். ஐயோ, ஏன் அழுகுற? என் கதைய காட்டா? அடி வாங்கின நானே அழுகல, நீ ஏன் அழுகுற? அழக்கூடாது, சிரிக்கணும். அப்புறம் நான் கிச்சு கிச்சு மூட்டிடுவேன். கிச்சு கிச்சு. என்னது? சாவிய இடுப்புல வச்சுக்கிட்டா தூங்குவாங்க? அப்படி வச்சிரு. பாத்தியா, கண்டதை பேசிக்கிட்டு நான் முக்கியமான விஷயத்த விட்டுட்டேன். அம்மா வந்து இன்னைக்கு உனக்கு முத ராவுனாங்க. இதுக்கு முன்னாடி நீ ராத்திரியா பார்த்தது இல்லையான்னு கேட்டதுக்கு உங்ககிட்ட எல்லாத்தையும்
கேட்டுக்க சொல்லிட்டாங்க. என்ன சமாச்சாரம்னு சொல்லிட்டேன்னா கேட்டுட்டு சாப்பிட்டுன்னு தூங்கலாம். தூங்குங்க. இங்க படுத்தா சரி. எனக்கு என்ன உனக்கு தான் கால் வலிக்க. இது கண்ணாடி எடுத்துட்டீங்கன்னா எல்லாம் மங்களா தானே தெரியும். தூங்கும் போது கண்ணாடியை போட்டுக்கிட்டு என்ன பார்க்க போறீங்க? அதுவும் கரெக்ட் தான். ஆனா ஒருவேளை சொப்பனை பாக்கணும்னா சரி நீ சொல்ல. உனக்கு ஏன் இன்னைக்கு முத ராத்திரி? அது கல்யாணத்துக்கு அப்புறம். கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் பொண்டாட்டி மறந்து வச்சா? அவ்வளவுதான். அவ்வளவு என்ன நீ உனக்கு எல்லாம் தெரியும்னு அம்மா சொன்னாங்க. நீ ஒண்ணுமே சொல்லாம என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைக்கிற. ஆமா. என்னது? நீ என்னமோ தெரியல. நீ என்ன தொட்டதும் மூச்சு முட்டுது, நஞ்செல்லாம் பாடப்பாடன்னு அடிச்சுக்குது. எல்லாம் ஒன்னாலதான். பின்ன நீதான் ரொம்ப அழகா இருக்கிய. இத பாருங்க, உங்களை கல்யாணம் கட்டிக்கிட்டு உங்க பொண்டாட்டிய வாழறதுக்கு வரல. பின்ன திருடிட்டு போறதுக்கு வந்த. திருடிக்க? ஆனா என்ன விட்டுட்டு மட்டும் போயிடாத. நீ என்ன போயிட்டேன்னா அப்புறம் நான் குளம் குட்டையில விழுந்து செத்துருவான். ஆமா, என்னை விட்டுட்டு போயிடுவேன்னு சும்மா தானே சொன்ன. நிஜமாவா சொல்ற? சத்தியமா சொல்லு. பயமுறுத்திட்டிய. மறுபடியும் மூச்சு முட்டுது, நெஞ்சம் படபடன்னு அடிச்சுக்குது. ஆனா நல்லா இருக்கு. குட் ஈவினிங் மாமா. இதுக்காக இந்த கல்யாண நாடகமா? நல்லா இருக்கு. அத அப்படி கொஞ்சம் வை. வச்சுக்க. உனக்கு தாயா, இன்னையில இருந்து நீ நம்பாளு. சொல்ல வேண்டியவங்க கிட்ட உண்மையை கரெக்டா சொல்லிடணும். ஓகே? சரிங்க. இல்ல, இந்த கல்யாண நாடகம் இல்ல. ஆமா, நாடகம் தான். கிளி ஜோசியர்கிட்ட நீங்க சொன்னது எல்லாம் கேட்டோம். அதுக்கப்புறம் தான் இந்த திட்டத்தையே போட்டோம். கல்யாணம்ங்கிற பேர்ல மங்கம்மாவை உங்க வீட்டுக்குள்ள அனுப்பி ராவோட ராவா எல்லாத்தையும் சுருட்டிட்டு ஓடி போயிடலாங்கிறது தான் எங்க திட்டம். போய் என் தம்பி உங்களுக்கு சொல்லி கொடுத்து நீங்க சொல்றீங்க. ஏன் கோயில்ல தாலி கட்டிக்கிச்சு இந்த குடும்ப வழக்கு? அத கேட்டு பாரு. குடும்ப வழக்கு சொல்லு. அட மங்கம்மா, பாத்தியாக்கா, பதில் வரல. எப்படி வரும்?
கண்ட கழுதைகள்லாம் இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். போடி வெளிய. ஐ போடி. அம்மா, அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆனா ராத்திரி உங்க புள்ள சொன்னதெல்லாம் கேட்டு என் மனசு மாறிடுச்சு. அவரை விட்டுட்டு போக எனக்கு இஷ்டம் இல்ல. கூட்டு நாடகம் போட்டு வீட்டுக்குள்ள போந்துட்டீங்க. இப்ப தனியா ஸ்பெஷல் நாடகம் போடுறீங்களா? போடுங்க, நல்லா இருக்கு. போடி வெளிய. அம்மா, நல்ல குடும்பத்து பொண்ணு நம்பினேன், என்னை ஏமாத்திட்டியே. வேற சொல்லியாச்சுல. வா. அம்மா, என்ன லோமா விட்டா நடிச்சு. பிக்குவாய குள்ளோஸ்.